தங்கிக்கிறோம். நீங்க எங்க ரூமுக்கு மாத்திக்க முடியுமா? ஓகே மேடம், ஓகே. எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஆள் திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. வேற எதுவும் இல்ல, அதுக்காக ஓகே தான். மேடம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. நாளைக்கு நடக்க போற அருண் கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்த போறேன்? எப்படி என் வாழ்க்கையை காப்பாத்திக்க போறேன்? இப்போ வரைக்கும் ஒரு வழியும் தோணலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சொல்லுங்க. ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? ஆஃபீஸ்ல பிஸியா இருப்பீங்க, அதான் உங்களை இங்க பார்க்கலான்னு வந்தேன். என்ன விஷயம் ரஞ்சிதா? ஒரு 1 வீக் லீவ் வேணும். 1 வீக்கா? டூர் மாதிரி எங்கேயும் போறீங்க? இல்ல மேடம், நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன். ஓ கிரேட், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேடம். 2வது மாசம்ங்கிறதுனால தலை சுத்தலும் வாமிட்டிங் சென்ஸும் அதிகமா இருக்கு. வேலையில என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. டாக்டரும் 1 வீக் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அதனால தான். சரி ஓகே ரஞ்சிதா, ஃபார்மலா லீவ் அப்ளை பண்ணிட்டு மெயிலும் அனுப்பிடுங்க. ஆனா இந்த லீவ் மெட்டர்னிட்டி லீவ்க்குள்ள வருமான்னு ஐம் நாட் ஷுர். பட் நான் எதுக்கும் சார் கிட்டயும் பேசிடுறேன். எப்படி இருந்தாலும் ஓகே மேடம். லீவ் ஃபார்மும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நாளையில இருந்து 1 வீக்கா? ஆமா மேடம். உங்க கல்யாணத்தை நிறுத்த நான் இந்த பொய்ய சொல்லிதான் ஆகணும். ரஞ்சிதா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், முடியுமா? சொல்லுங்க மேடம். ரஞ்சிதா, உங்களால உங்க ரிப்போர்ட்டை கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்றேன் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, மெயில்ல இருக்கு, பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரேன். மேடம் இந்தாங்க ரிப்போர்ட். ரஞ்சிதா, நல்லா யோசிச்சு தானே உங்க ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க. இதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல மேடம். இது உங்க வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம 2 பேருக்கும் ஒரே பேரா இருக்கிறதா இப்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மனசு யாருக்கும் வராது ரஞ்சிதா. யாருமே இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சிதா. அதெல்லாம் எதுக்கு மேடம்? உங்க பிரச்சனை சரியானா எனக்கு அதுவே போதும். நான் வரேன் மேடம். அந்த ஆள் லேப்ல போய் விசாரிச்சு எஸ் ரஞ்சிதா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். 2 ரஞ்சிதா இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதான் இங்கேயும் வந்திருக்கான். நான் கர்ப்பம் இல்ல, அவங்க ரிப்போர்ட்டை வாங்கிதான் நான் டிராமா பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் கிரிமினல் மைண்ட் இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கோம். இது எப்படியாவது நிரூபிக்கணும் தான் அவன் இந்நேரம் துடியா துடிச்சிட்டு இருப்பான். அவன் பிளானை முறியடிச்சு அவனை முட்டாளாக்கணும். அதுக்கு என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ சார், மிஸ்ஸஸ் எஸ் ரஞ்சிதா ரூமை தான் நீங்கள் விசாரிச்சிங்களா? ஆமாம், ஏன் கேட்குறீங்க? ரஞ்சிதான்ற பேரில் 2 ரூம் புக் ஆயிருக்கு சார். இவங்க 2 பேருமே வீட்டி கார்மெண்ட்ஸோட ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க தான் சார். நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்காம தப்பான ரூமை கைட் பண்ணிட்டோமோன்னு டவுட்டாக இருந்துச்சு சார், அதான் கேட்டேன். இல்லை, நீங்கள் கரெக்டான ரூமுக்கு தான் கைட் பண்ணியிருக்கீங்க. மெடிசன் கொடுத்துட்டீங்களா சார்? யா கொடுத்தாச்சு. தேங்க்யூ சார். ரஞ்சிமா, மாட்டின. நீ என்னதான் பிரில்லியண்ட்டாக கேம் ஆனாலும் என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட.
உன் பேர்லயே இன்னொருத்தி இருக்கான்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. உண்மையாவே அவ தான் கர்ப்பம், நீ இல்ல. அவ ரிப்போர்ட்டை வாங்கி நீ ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான் இங்க வரதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்னையே குழப்பி விட்டுருக்க. இனிமே நீ இங்க அலர்ட்டா தான் இருப்ப. நீ ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வாமா, உன் ஆட்டத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். குட் ஈவினிங் ஆல். குட் ஈவினிங். எல்லாரும் பாதாம், பிஸ்தா, டேட்ஸ் எல்லாம் போட்ட ஹெல்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? எதுக்கு அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் தெரியுமா? நீங்களே சொல்லிடுங்க. இந்த செலிப்ரேஷனோட 2வது கேம் இப்ப ஆரம்பமாக போகுது. உங்க கேலோரிஸ் எரிக்கிற மாதிரி இப்போ ஒரு வெயிட்டான போட்டியா ஆரம்பிக்க போறோம். வெயிட்டாவா? என்ன புரியலையா? இங்க இருக்க லேடிஸ் எல்லாம் எத்தனை கிலோ தாஜ்மஹாலா வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு ஹஸ்பண்டும் அவங்களோட தாஜ்மஹாலை தூக்கிட்டு நிக்கணும். ஐயோ, தூக்கிடுவியா? இரு பாப்போம். யாரு ரொம்ப நேரம் அவங்க வைஃபை தாங்கிட்டு நிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். Are you ready? எஸ், ரெடி. ரெடி. மேடம், இந்த கேம் கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்லை மேடம், ஒரு சில லேடிஸ் சப்பியாக இருப்பாங்க. இப்போ பிரகாஷோட ஒய்ஃபை பாருங்க, லீனாக இருக்காங்க. அந்த டிஃப்ரென்சியேஷனை கன்சிடர் பண்ணோம்ல, அதுதானே நியாயமான போட்டியாக இருக்கும். You are absolutely right sir. இந்த கேமை பத்தி சொல்லும் போதே ஜிஎம் சாரும் இதே டவுட்டை தான் கேட்டாரு. எல்லாரும் மோரோவர் ஒரே வெயிட்ல தான் இருக்கீங்க. So it will be a fun event. என்ன ஜென்டில்மேன், கேம் ஆரம்பிச்சிடலாமா? எஸ். ஜிஎம் சார், நீங்களும் இந்த கேம்ல கலந்துக்கலாம். இல்ல இல்ல இல்ல, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் இல்ல. ஃபன்னான ஈவென்ட் தான், இல்ல, கலந்துக்கலாம். it's okay, it's okay. Guys, உங்க சார் எல்லாரும் வர சொல்லுங்க. என்னப்பா நீங்க எல்லாம்? வாங்க, பண்ணுங்க வாங்க. அங்கே தான் கலந்துக்கோங்க இல்லைங்க சார். சார். ரெடி guys, நான் 1 2 3 சொல்லுவேன். உங்க ஜோடியை தூக்கிட்டு நீங்க எல்லாரும் நிக்கணும். கடவுளே. ஓகேவா? ரெடியா? ஓகே, ரெடிடா. 1 2 3. சார், கஷ்டப்பட்டு கொஞ்சம் தூக்குங்க. இல்ல இல்லம்மா, முடியல. என்ன அருண், நான் ரொம்ப வெயிட்டா இருக்கேனா? ஏய், நான் உன்னை தூக்கிட்டா இருக்கேன். உன்னை தூக்கிட்டு நிக்கிறது வெயிட்டே தெரியல. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? ஆ? அம்மா, அப்பா முடியல. ஒரு நிமிஷம் கூட தூக்கல, அதுக்குள்ள கீழே விட்டுட்டீங்க. நிஜமாவே முடியல. சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், எனக்கு தூக்கி பழக்கம் இல்ல, அதான் தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மத்தவங்க எல்லாம் என்ன டெய்லியுமா சார் தூக்கிட்டு இருக்காங்க? தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க சார். சாரி மேடம், என்னால முடியல. கைஸ், இந்த 4 பேர் மட்டும் தான் இந்த காம்படிஷன்ல இருக்கீங்க. கமான் 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 கமான். ஏய் மச்சான பாரு, அவனா போட்டு ஜெயிச்சிருவான் இருக்கு. கமான் 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 கமான்டா கமான். ஐயோ, இறங்கிடா. வாங்க. Come on guys, விட்டுறாதீங்க. போங்க 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 அருண், போங்க. அருண், ரொம்ப கஷ்டமா இருந்தா விட்டுருங்க அருண். இது ஜஸ்ட் கேம் தானே. இல்ல ரஜிதா, இதுல நான் வின் பண்ணேன்னு வையேன், எல்லா பிரச்சனையும் தாண்டி அம்மா நம்மளை ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே சவாலை செட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் ஜெயிச்சு தான் ஆகணும். இன்னும் 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அருண், இப்பதான் game சூடு பிடிக்குது. அருண் சார், நீங்க வேணா சமையல் போட்டியில ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இந்த போட்டியில நாங்க தான் ஜெயிப்போம். ஜெயிக்கணுங்கிறதுல 2 டீமும் வைராக்கியமா இருக்காங்க. யாரு ஜெயிக்க போறான்னு தெரியல. நல்லா cheer up பண்ணுங்க. விட்டுறாதீங்க. Come on. அருண் சார், அருண் சார், அருண் சார், அருண் சார், Guys, come on. அருண் சார், அருண் சார், அருண் சார். ஜெயிச்சிட்டோமா? அக்காவை இறக்கி விடுங்க. இதான் நாள் முழுக்க தூக்கிட்டே இருப்பீங்க போல. இந்த போட்டியோட winner
வின்னர் அருண் தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் அருண். மிஸ்டர் அருண் எப்படி இவ்ளோ நேரம் தாக்கு பிடிச்சீங்க? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் பவர்? ஏன் ரஞ்சிதா தான். இது ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் தான். உடம்புக்கு தான் இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஆனால் என் ரஞ்சிதா மென்டலி நிறைய சேலஞ்சை கடந்து வந்திருக்கா, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா, நிறைய போராடி இருக்கா. அந்த வலி வேதனை இது எல்லாத்தையும் தாங்கி தான் என் வாழ்க்கையில் அவள் ஒன்று சேர்ந்திருக்கா. ஷீஸ் மை இன்ஸ்பிரேஷன். அதுக்கு முன்னால நான் இவளை தூக்கிட்டு நின்னதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என் ரஞ்சிதா எப்போ என் கூடவே இருந்தா என் வாழ்க்கை முழுக்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். சூப்பர் சூப்பர். அப்படியா? சரி சரி, நான் வைக்கிறேன். யாரு ரஞ்சிதாவாமா? ஆமாங்க, 2வது போட்டியிலையும் அருணும் ரஞ்சிதாவும் தான் ஜெயிச்சாங்களாம். சிம்ரன், அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே வெற்றிதாம்மா. இது என்ன போட்டின்னு தெரியுமாங்க உங்களுக்கு? தெரியலையே சிம்ரன். புருஷன் பொண்டாட்டிய தூக்கி வச்சுட்டு நிக்கணுமா? யார் அப்படி ரொம்ப நேரம் நிக்கறாங்களோ அவங்க தான் வின்னா. அருண் ரஞ்சிதாவை 1/2 மணி நேரம் தூக்கிட்டு நின்னானா. நீங்க என்ன ஒரு 5 நிமிஷம், அவ்வளவு கூட வேணாங்க, 5 செகண்டாவது தூக்கி வச்சுட்டு நிப்பீங்களா? சிம்ரன், நான் உன்னை என் மனசுலயே தூக்கிட்டு இருக்கேன், அது பத்தாதா? இந்த கதையெல்லாம் வேணாங்க. இப்ப நீங்க என்ன தூக்குறீங்க, இல்லனா நான் உங்களை விடுறதா இல்ல. சிம்ரன், உன்னை தூக்குறதுல பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா காலையில இந்த ரைட் ஷோல்டர் லைட்டா வலிச்சுக்கிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதனால தான் ப்ளீஸ்ங்க, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் தூக்குங்க. ஏங்க ஏங்க நில்லுங்க. போட்டி கேம்னு அருணும் ரஞ்சிதாவும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை காலி பண்ணி எப்படியாச்சும் இங்க பதறி ஓடி வர வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? அத்தை, உடம்பு எப்படி இருக்கு அத்தை? பரவாயில்லம்மா, சும்மா படுத்துட்டே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாமேன்னு சிஸ்டரை கூட்டிட்டு போறேன். நானும் கூட வரட்டுமா அத்தை? வேண்டாம்மா, சித்ரா எங்கேயோ கடைக்கு போயிருக்கா போல இருக்கு. நீ இங்கே இருந்து மாமாவை பாத்துக்கோமா, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க அத்தை. சிஸ்டர், பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. இந்த கிழவ மண்டையை போட்டுட்டா அருணும் ரஞ்சிதாவும் அடிச்சு பிடிச்சி இங்க ஓடி வந்துதானே ஆகணும். கிழவன் பக்கத்துல யாரும் இல்லை. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கவும் கிடைக்காது. இன்னைக்கு இந்த ஆளோட கதையை முடிச்சிட வேண்டியதா. கிழவா, நீ எனக்கு ரொம்ப பயம் காட்டிட்டே இருக்க. நீ எப்ப கண்ணை முழிப்ப, என்னை எப்ப போட்டு கொடுப்பன்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு பிபி ஏறிட்டே இருக்கு. மொத்தமா உன்னை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி.
ஏய், என்னடி பண்ற? ச்சே, இன்னும் ஒரு நிமிஷம் கிடைச்சிருந்தா கூட இவன் கதையை முடிச்சிருப்பேன். அதுக்குள்ள இவ வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டா. ஏய், தள்ளுடி. அண்ணா, ஒண்ணு இல்லண்ணா, பயப்படாதீங்க, பயப்படாதீங்கண்ணா, பயப்படாதீங்கண்ணா. அடி பாவி, நினைவு திரும்பாம அண்ணனே பாவமா படுத்திருக்காரு. அவரை போய் திரும்ப கொல்ல பாக்குற மனுஷி அடி நீ எல்லாம். உன்ன மாதிரி ஒரு கொலைகாரி இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போடி வெளியே, போடி, போ போ வெளியேன்றல. போன்னு சொல்லிட்டே இருக்கல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பால் எதுவும் பேசாத. எனக்கு எந்த விளக்கமும் வேணாம். நீ எவ்வளவு பெரிய அரக்கின்றத நான் நேராவே பாத்துட்டேன். நீங்க இருந்தா என் அண்ணன் உயிருக்கு தான் ஆபத்து. வெளில போடி. பேச சொல்றது பேசுறேன். வெளில போடி. அண்ணி பாத்து பாத்து. ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா வீட்ல இல்லனா உங்க இஷ்டத்துக்கு ஆடுவீங்களா? எதுக்கு அண்ணியை வெளிய அனுப்புறீங்க? சித்ரா, அவ ஒண்ணும் உன் அண்ணி இல்லடி, அண்ணனோட எம. நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அண்ணனை உயிரோடவே பாத்துருக்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? உன் மாமாவோட சட்டையும் டவலும் ரூமுக்கு வெளியே விழுந்துருச்சுன்னு எடுக்க போனேன். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஜன்னல் வழியா பார்த்தா இந்த படுபாவி அண்ணனோட முகத்துல தலைகாணிய வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் வரலன்னு நினைச்சுக்கோ, அண்ணனை இவ கொண்டு இருப்பா. கண்ணால பார்த்ததை வச்சு இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க சித்ரா. மாமா எனக்கு அப்பா மாதிரி இல்ல இல்ல கடவுள் மாதிரி. நான் போய் அவரை கொல்லுவேனா? மாமாக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, அததான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், முகத்துல தலைகாணி வச்சு அழுத்துறதுதான் ஷாக் ட்ரீட்மெண்டா? இத நம்புறதுக்கு நான் என்ன முட்டாள் நினைச்சியா? போதும், குறுக்க குறுக்க பேசாதீங்க. அண்ணிய பேச விடுங்க. அண்ணி நீங்க சொல்லுங்க. சித்ரா, குழந்தைய பயம்படுத்துற மாதிரி மாமாவை சும்மா பயம்படுத்த முடியாது. அவர் உயிருக்கே ஆபத்துங்கிற அளவுக்கு அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் நினைவு திரும்பறதுக்கு ஓரளவுக்காத சான்ஸ் இருக்கு. அதான் தலைக்காணியை வச்சு அழுத்துற மாதிரி நடிச்சேன். அந்த ஷாக்ல மாமாக்கு நினைவு வந்துருமோன்னு நினைச்சேன். பொய் சொல்லாத. மூச்சு முட்டுற மாதிரி அண்ணன் முகத்துல நீ அழுத்திட்டு இருந்த. அவரு கை காலெல்லாம் துடிக்கிறத நான் பார்த்தேன். நான் உள்ள வந்தப்ப கூட அண்ணனுக்கு மூச்சு திணறத நான் பார்த்தேன். நீ செஞ்சதுக்கு பேரு ஷாக் ட்ரீட்மெண்ட் இல்ல, நீ அவரை கொல்லதான் பாத்திருக்க. இப்போ ரஞ்சிதா தான் இந்த மாதிரி பழியில என் மேல போடுவா. இப்ப அவ இல்லங்கிறதுனால நீங்க இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ இந்த வீட்டுக்கு அடைக்கலமா வந்ததுக்காக நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் மேல எதுக்கு இவ்வளவு கோவத்தையும் வெறுப்பையும் காட்டுறீங்க? நான் இருக்கிறது பிடிக்கலனா என் அம்மா போன இடத்துக்கு என்ன அனுப்பி வச்சிருங்க. ஏய், நடிக்காதடி. உன் நீலி கண்ணீர் நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நீங்க என் அண்ணிய நம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. கிளம்புங்க. ஏய், நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? இவ அண்ணனை ஏற்கனவே கொல்ல பாத்திருக்கா. இல்ல, அவரு சொல்லிட போறாருங்கிற பயத்துலதான் திரும்பவும் அவரை கொல்ல துடிக்கிறா. இவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அண்ணனுக்கு தான் சித்ரா ஆபத்து. போதும், நிறுத்துறீங்களா? உங்க கற்பனைய உங்களோட வச்சுக்கோங்க. என் மண்டையில திணிக்க பாக்காதீங்க. அப்பாக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அண்ணி முதல்லயே சொல்லிருக்காங்க. அததான் இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க. ஏய், அதெல்லாம் செய்யணும்னா வீட்ல ஆள் இருக்கும்போது செய்ய வேண்டியதானே? யாரும் இல்லாதப்ப எதுக்காக தலையணிய முகத்துல வச்சு அழுத்தணும்? இப்படி வா. ஏய், என்னடி நிக்கிற? எங்க விடுங்க அவங்கள. அன்னைக்கு எதிரா என்ன தூண்டி விடலான்னு பாக்குறீங்க.
அது நடக்காது. டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க வேலையை போய் பாருங்க. சித்ரா, நான் சொல்றது கேளு. சிம்ரன். உனக்கு எதுவும் தெரியாது. என்ன பிரச்சனைங்க? ஏங்க, இவ என்ன காரியம் பண்ணா தெரியுமா? அண்ணன் முகத்துல தலையணைய வச்சு கொலை பண்ண பார்த்தா. இல்ல சித்ரா. கேட்டா ஷாக் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கா. சித்ரா கிட்ட சொன்னா இவளும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீ வா. சித்ரா, நான் சொல்றத நீ நம்பலனாலும் பரவாயில்ல, ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இரு. தயவு செஞ்சு அண்ணனை இவகிட்ட தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. யாராவது ஒருத்தர் கூடவே இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சிம்ரன், நீ வா போலாம். ஏய், போடி வெளியே. வா போலாங்கறல்ல, வா. அண்ணி, அவங்க கடுக்குறாங்க. நீங்க வாங்க, உட்காருங்க. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்.